قال نبينا صلى الله عليه وسلم سيد الأيام يوم الجمعة صدق رسول النبي الكريم நிலையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த அந்த இறைவனுக்கு மாசவர்க்கும் வழங்கும் சலாத்தும் சலாமும் சர்க்குணநாதர் பொற்குண போதகர் சாந்தனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் காமிக்கையாம் சலாமுடையவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய நன்னாள் பொழுதிலே ஜும்மாவின் உரையை கேட்பதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கிறோம். எந்த ஒன்றை கேட்கிறோமோ அதை நம் மனதிலே பதிய வைத்து நாளை மறுமைக்கான நன்மைகளை தேடித்தரக்கூடிய நல்ல அமல்களை இந்த உலகத்தில் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நல்ல உதவினார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஜும்மாவுடைய நாள், அதுவும் ஜும்மாவுடைய தொழுகை, இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றியும் ஜும்மாவுடைய தொழுகையை பற்றியும் அதனுடைய மகத்துவம் பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த ஜும்மா நாள் இந்த உம்மத்திற்கு புனிதமாக்கப்பட்டதனுடைய வரலாறு பற்றியும் இந்த ஜும்மாவுடைய தொழுகை எப்படி இந்த உம்மத்திற்கு கடமையானது என்பதை பற்றிய வரலாறுகளையும் நாம் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிய வேண்டும். இதன் வரலாறுகளும் இதன் முக்கியத்துவமும் இதனுடைய சிறப்புகளும் இதில் செய்யப்படுகிற அமல்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகளும் நாம் தெரிந்தால்தான், நாம் புரிந்தால்தான் இந்த ஜும்மா நாளுக்கும் நமக்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டியும் இந்த உம்மத்து முக்கியத்துவம் கொடுத்து மிக சீக்கிரமே பள்ளிவாசலிலே ஜும்மாவிற்கு வந்து அமர்வதற்கான வழியும் கிடைக்கும். ஜும்மாவுடைய வரலாறு நம்மிடத்தில் பெரும்பாலும் தெரிவதில்லை. ஜும்மா நாளின் ஜும்மா தொழுகையின் மகத்துவம் தெரிவதில்லை, அதனுடைய சிறப்புகள் தெரிவதில்லை. ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி முன்பாகவே வெகு சீக்கிரமாகவே பள்ளிவாசலுக்கு வந்தால் கிடைக்கிற நன்மைகள் தெரிவதில்லை. இதை எதையுமே தெரியாத உம்மத்தாக நம்முடைய உம்மத்திலே பலர்கள் கடைசி நேரத்திலே குதுபாவின் நேரத்திலே குதுபா ஓதப்படுகிற இடையிலே குதுபா முடிகிற தருவாயிலே கதவுக்கு பக்கத்திலே நின்று கொண்டு கதவை தட்டிக்கொண்டு கதவின் ஓரம் நின்று கொண்டு ஜும்மாவை முடித்துவிட்டு செல்லக்கூடிய இந்த உம்மத்துடைய நிலை பரிதாபமான ஒரு நிலை என்பது நான் சொல்வதல்ல, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற ஒரு செய்தி. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஜும்மாவுடைய சிறப்புகள், அது வந்த வரலாறு, ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டதின் பின்னணியிலே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து அதன் சிறப்புகள் குறித்து முதலில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சய்யிதுல் ஐயாமி யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் ஆக மிகச் சிறந்த நாள், தலைமையான ஒரு நாள் என்று என்னவென்று சொன்னார், அது ஜும்மாவுடைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உம்மத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த எத்தனையோ நியமத்துக்கள் இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹ் நமக்கு அதை கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இதை கொடுத்தாங்க, இந்த சிறப்பு ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு பல்வேறு விதமான சிறப்புகளை எல்லாம் நம்ம பல பேர் தெரிந்து வச்சிருக்கோம். ஆனால் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உம்மத்துக்கு கொடுத்த வாங்கி கொடுத்த பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமையை புனிதமாக்கியது. வெள்ளிக்கிழமையை நமக்கு கொடுத்ததுதான், சிறப்பாக்கி கொடுத்ததுதான். எப்படி சிறப்பு? அன்பிற்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி புனிதமானது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து சூரா ஜும்ஆவிலே, சூரா சஜிதாவிலே வருகிற ஆயத்து. இதை தினந்தோறும் ஜும்மாவில் நம்ம ஓதணும். காலை சுபஹ் தொழுகையிலே இமாம் ஓதுவார், சஜிதா செய்வார். அந்த சூராவில் வருகிற ஒரு ஆயத்து அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம். இந்த உலகத்தை, உலகத்தின் படைப்புகளை, வானம் பூமியை, வானம் பூமிக்கு இடையில் இருக்கிற அத்தனை படைப்புகளையும், அத்தனை படைப்புகள் என்றால் மரம், செடி, கொடிகள், மலைகள், இன்னபிறவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட அவகாசம், நேரம் 6 நாட்கள் படைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் தொடர்ச்சியை சொல்லித் தருகிறார்கள். 6 நாள்ல இந்த பூமியையும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். படைக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிச்ச நாள் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை. படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சோம். வெள்ளிக்கிழமை 6வது நாள் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து முடித்தான். 6 நாட்கள் படைத்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை ஒரு நாள் கேட்பது, விடுமுறை நாள் மாதிரி ஒரு நாள் கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டுச்சு, 7 வாரத்தில் 7 நாட்கள்ல எந்த நாள் புனிதமான நாளாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கேட்கப்பட்ட போது யூதர்கள்ட்ட, பனி இஸ்ரவேலர்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னாங்க, எந்த நாளும் புனிதமான நாளாக ஆக்கிக்கலாம். யூதன் அவன் புத்தி, அவன் யோசனை பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவு நாள்னு எல்லாம் வச்சாங்க, சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையை புனித நாளாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு சனிக்கிழமை அவர்களுக்கு ஒரு ஆன்மீக நாள், ஒரு புனிதமான நாள். இன்னைக்கு யூதர்களுக்கு சனிக்கிழமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது கிறிஸ்தவர்களுடைய அந்த மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா, அவர்கள் எப்போதுமே ஒரு படை, அதாவது ஒரு ஆரம்பத்தை தான் கொண்டாடக்கூடிய சமூகம். எதுவானாலும் ஆரம்பத்தை கொண்டாடுவாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது, அதன் ஆரம்பம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறப்பின் ஆரம்பத்தின் காரணத்தினால் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடினாங்க. நியூ இயர் கொண்டாடுவாங்க. ஏன்? வருடத்தின் ஆரம்ப நாள் என்பதனால நியூ இயர் கொண்டாடினாங்க. இதே மாதிரி இதே மென்டாலிட்டியோடு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் படைச்ச 7 நாள், இந்த பூமியை படைச்ச ஆரம்ப நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணா, எனவே ஞாயிற்றுக்கிழமையை புனிதமான நாளாக ஆக்கிக் கொள்வோம் என்று கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு புனிதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்பதான் சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, இந்த உம்மத்துக்கு எந்த நாள் சிறப்புக்குரிய நாள் என்று ஆலோசனை செய்யப்பட்ட போது இந்த உம்மத்து எப்போதுமே கொண்டாடுவது எதை என்று சொன்னார், ஒரு அமலை முடிக்கிற போது ஒரு முடிவை தான் கொண்டாடும். இந்த இஸ்லாமிய சமூகம் ஆரம்பத்தை கொண்டாடாது, நடுவை கொண்டாடாது. இந்த முஸ்லிம் உம்மத்து எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியது என்னன்னா, ஒரு அமல் முடிகிற போது அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை தேடும், அல்லாஹ்விடத்திலே அதை கொண்டாட்ட நாளாக உருவாகும். ரமலான் மாசம் நம்ம ஆரம்பத்தில் கொண்டாடுறோம். 30 நாள் அமல் செஞ்சு நோன்பு பிடித்து முடிகிற போது மறுநாளை கடைசியாக இருக்கக்கூடிய அடுத்த மறுநாள் அமலை முடிச்சுட்டு அதன் மறுநாளை இந்த இஸ்லாமிய உலகம் பெருநாளாக கொண்டாடும். ஹஜ்ஜெல்லாம் முடித்ததற்கு பின்னாடி அதன் கடைசி நாளாக ஈது அல்லாஹ் பெருநாளாக அதை கொண்டாடும். ஆக கடைசியை கொண்டாடுகிற சமூகமாக இந்த உம்மத்து இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, படைத்து முடித்த நாள் வெள்ளிக்கிழமை. எனவே முடிவை கொண்டாடுகிற இந்த சமூகம் அந்த வெள்ளிக்கிழமையை புனித நாளாக ஆக்கிக் கொள்வோம் என்று அந்த ஜும்மாவுடைய அந்த வெள்ளிக்கிழமை நாள்
புனிதமான நாளாக இன்றைக்கு இந்த உம்மத்துக்கு ஆக்கப்பட்டது. இந்த வெள்ளிக்கிழமை தான் உண்மையான புனிதத்திற்குரிய நாள் என்பதாகவும் கிடைக்கிறது. காரணம் என்னன்னா, யோமுல் ஜும்மா அப்படின்னு சொன்னா, அதாவது நல்லா கவனிக்கணும், இந்த ஜும்மாவிலே வாரந்தோறும் எந்த நாளுக்கும் எந்த வக்து தொழுகைக்கும் இல்லாமல் இந்த சமூகம் ஒன்று கூடுகிற இந்த ஜும்மாவுடைய வரலாறு, ஜும்மாவுடைய நாளின் வரலாறு பற்றி இந்த உம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வரலாற்றையும் இந்த செய்திகளையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று கூடுகிற நாள் என்று அர்த்தம். ஒன்று கூடுகிற, ஒன்று கூடிய நாள் என்று என்னுடைய அர்த்தம். ஏன் இப்படி பேர் வந்துச்சு? நாம நினைக்கிறது என்னன்னா, இந்த உம்மத்து இந்த ஜும்மாவுடைய நாள்ல மற்ற வக்தை விட இந்த ஜும்மாவுடைய நாள்ல எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, ஒரு மஹல்லா ஒன்று கூடுது, ஒரு மஹல்லாவுடைய முஸ்லிம்கள் ஒன்று கூடுறாங்க, எனவே யோமுல் ஜும்ஆ ஒன்று கூடுகிற நாள் என்று இதற்கு பெயர் வந்ததாக நாம நினைக்கிறோம். இது ஒருபுறம் இதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் இது மட்டுமே காரணம் கிடையாது. இது மட்டுமே காரணம் கிடையாது. ஒன்று கூடுகிற, ஒன்று கூடிய நாள் என்பதற்காக யோமுல் ஜும்ஆ என்று குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா பெயர் வைத்தது மட்டுமல்ல, சூரா ஜும்ஆ என்று தனியே ஒரு சூறாவுக்கே சூரா ஜும்ஆவுடைய பெயரை வச்சிருக்கான். இந்த ஒன்று கூடலுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் வைச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இந்த நாளுடைய ஒன்று கூடல்கள் நிகழ்ந்த நிகழ்வுகள், பல ஒன்று கூடல்கள் இந்த வெள்ளிக்கிழமையில நடந்துச்சு. முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க நாடுகிற போது மண்ணால் படைக்கப்பட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. ஆனா அப்படி மண்ணால் படைக்கப்படுகிற போது அல்லாஹ் தஆலா மண்ணையும் தண்ணீரையும் கலந்து ஒன்று கூட்டி வைத்த நாள் என்ன இந்த ஜும்மாவுடைய நாள். மண்ணையும் தண்ணீரையும் ஒன்றா கலந்து ஒன்று கூட்டி கலவையாக வைத்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பின்பு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்திலே ஒன்று சேர்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தனால் இந்த யோமுல் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாள். எனவே ஒன்று கூடல் நாள். அது மட்டுமல்ல, அவர்கள் தவறுக்காக வேண்டி பூமியிலே இறக்கப்பட்ட போது வெவ்வேறு திசையில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட போது பல ஆண்டுகள் சுற்றி திரிந்து மீண்டும் ஒன்று சேர்ந்த போது அந்த ஒன்று சேர்ந்த அந்த நாள் யோமுல் ஜும்ஆ, இருவரும் ஒன்று சேர்ந்த நாள் என்கிற அளவிலே யோமுல் ஜும்ஆ என்று பெயர் வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இதை தாண்டி நம்ம மஹல்லாவாசிகள் ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாளில் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் யோமுல் ஜும்ஆ என்று பெயர். யோமுல் ஜும்ஆவாக தாண்டி இதோட ஒரு செய்தி உண்டு, அற்புதமான ஒரு செய்தி உண்டு. இந்த ஜும்மா நாளில் புனிதம் தெரிவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றிய விவரத்தை சொல்றாங்க. நிறைய செய்திகள் சொர்க்கத்தை பற்றி விவரிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய அழகு என்ன தெரியுமா, அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா, அதில் என்னென்னலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சஹாபிகளிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்றாங்க, விவரித்து சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற போது சஹாபிகள் சில கேள்விகள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்ல அது இருக்கும் இது இருக்கும் சொல்லப்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாரு, யார் சொல்லலாம், சொர்க்கத்தில் விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு. சொர்க்கத்தில் விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு அவருடைய பழக்கம். ஏன்னா அவர் மதீனாவாசி அவர் விவசாயம் செஞ்சு பழக்கப்பட்டவர். அவர் வாழ்க்கை முழுக்க விவசாயத்திலே இருந்ததுனால அவருக்கு அந்த பழக்கம் தோஷத்துல என்னமோ சொர்க்கத்தில் விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னு. சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, வாழ்க்கை முழுக்க ஒரு 60 வயசு ஒரு 55 வயசு 50 வயசு 60 வயசு முழுக்க ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பார்த்து முடிச்சு மகன்கள்லாம் பெருசாகிடுவாங்க, அந்த மகன்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, லட்சத்தில் இருக்கும், கோயிலில் தண்ணீரெல்லாம் இருப்பாங்க. ஆனால் 60 வயசு வரைக்கும் உழைச்ச காலும் கையும் உடம்பும் சும்மா இருக்காது. எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும், சும்மா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் சில பேருக்கு உண்டு. ஏன்னா அது வியாபாரத்திலேயே பழகி போன உடம்பு சும்மா இருக்க விரும்பாது. இந்த சஹாபி மதீனாவாசி விவசாயத்திலே பழகி போன உடம்பு அவர் ரசூலுல்லாஹ் கேட்டாரு. அவர் ஒரு சிறுகுண்டத்தனமான கேள்வியாக கூட ரசூலுல்லாஹ் கேட்டாரு, சொர்க்கத்தில் விவசாயம் பண்ண முடியுமா யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் விவசாயம் பண்ணலாம். இன்னொரு சஹாபி வந்து கேட்டாரு, யார் சொல்லலாம் சொர்க்கத்தில் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா அவர் 12 பிள்ளை 13 பிள்ளை அவருக்கு
அவருக்கு 12 பிள்ளை வரலாறு, அவர் 12 பிள்ளை அவருக்கு. அவருக்கு சும்மா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டார், யார சொல்லுமா குழந்தை கொடுக்க முடியுமா சொர்க்கத்துல? ஸல்லல்லாஹு சொன்னாங்க குழந்தை பெற்றுக்கலாம், சொர்க்கத்துல குழந்தை பெற்றுக்கலாம். ஆனா நீங்க இங்க நினைக்கிற மாதிரி விவசாயம், இங்க நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை பெற்றுக்கிறது அங்க கிடையாது, அங்க இருக்காது. சொர்க்கம் என்பது கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. நீங்க கணவன் மனைவி ஒண்ணு கொடுவீங்க, அதுக்கப்புறம் அது புண்ணத்தாட்சி ஆகும், அது கற்பத்தை சுமக்கும், அது வலியை சுமக்கும், குழந்தை பிறக்கும் பிரசவ வேதனை, இதெல்லாம் சொர்க்கத்துல வலியும் வேதனையும் இருந்தா சொர்க்கமே கிடையாது இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க இங்க இருக்கிற மாதிரியா சூழல் குழந்தை பெற்றுக்கிறது இந்த சூழல் இருக்க 9 மாசம் குழந்தை அந்த மாதிரி இருக்காது. நீங்க விவசாயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா விதைய உள்ள விட்டு நிமிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் கிடைக்கும், உங்களுக்கு விவசாயம் கிடைக்கும், அதனுடைய தீர்வு கிடைக்கும், மகசூல் கிடைக்கும். நீங்க குழந்தை பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த அடுத்த இடத்துல என்ன குழந்தை வேணும்னு விரும்புறீங்களோ அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை நல்லா வழி வேலை இல்லாம வந்து இதெல்லாம் சொல்றதுனால இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லப்படுகிற போது அப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, யார சொல்லலாம், சொர்க்கத்துல மார்க்கெட் உண்டாங்க, சந்தை உண்டா, கடை வீதி உண்டா, சொர்க்கத்துல மார்க்கெட் உண்டா கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னபில் ஜன்னா சூக், சொர்க்கத்துல மார்க்கெட் உண்டு, சொர்க்கத்துல மார்க்கெட் உண்டு, லைஸ ஃபீஹா பைஉன் வலா ஷரா. ஆனா அங்க கொடுக்கல் வாங்கலுங்கிற வியாபாரம் நடக்காது, கொடுக்கல் வாங்குற வியாபாரம் அங்க நடக்காது. சொர்க்கத்துல சந்தை உண்டு, கொடுக்கல் வியாபாரம் வாங்குற வியாபாரம் அங்க நடக்காது. அந்த சந்தை எதற்காக வேண்டி நடக்கும் என்று தெரியுமா? சொர்க்கத்தில் வாரத்தில் ஒரு நாள் சந்தை கூடும். அந்த சந்தை, அந்த மார்க்கெட் எதற்காக வேண்டி கூடும்னா அந்த மார்க்கெட்டிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நபிமார்கள் அனைவரும் கொண்டு வருவார்கள், உலகத்தில் இருக்கிற சாலிஹீன்கள் அனைவரும் கொண்டு வருவார்கள். ஏன்னா மனிதனுடைய படித்தரம் நம்ம சொல்றதுக்கு போனோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் புரியும், நாம சொல்றதுக்கு போனோம், நீங்க நம்முடைய அமலுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கும், நபிமார்களுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்துல இடம் இருக்கும், சஹாபிகளுக்கு தகுந்த மாதிரி அந்தஸ்துல இருப்பாங்க, ஒருத்தர் நம்ம சந்திக்க முடியாது. இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில நாம நினைக்கிறவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு நாளை ஏற்படுத்தி வைத்திருப்பான். அந்த ஒரு நாளில் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்ல என்ன நடக்கும்னா நீங்க அந்த மார்க்கெட்ல எல்லாரும் ஒன்று கூடி யார் யாரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்க்கலாம். என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வாழ்நாளை பார்த்ததே இல்லை, என் ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளில் பார்க்கலாம், அந்த மார்க்கெட்டில் பார்த்துக் கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டும், பார்த்துக் கொள்ளலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டும், பார்த்துக் கொள்ளலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டும், பார்த்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டும், பார்த்துக் கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க வேண்டும், பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அந்த சாலிஹீன்களை நபிமார்களை பார்க்கிற வாய்ப்பை நமக்கு சொர்க்கத்தில் தந்தருவார். இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படி நபிமார்களை, நீங்கள் சாலிஹீன்களை, சஹாபிகளை எல்லாம் சந்தித்து விட்டு திரும்ப வருவீர்கள், உங்கள் இடத்துக்கு வருவீர்கள். உங்கள் இடத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக வேண்டி படைத்து வைத்திருக்கக்கூடிய ஹூரின்கள் இருக்கிறார்கள் அல்லவா, உங்களுக்கான சேவை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் நியமித்திருக்கிற மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த மலக்குகள் உங்களை பார்த்துட்டு சொல்றாங்கன்னா, நீங்க போகும்போது இருந்த அழகை விட வரும்போது இன்னும் சிறப்பான அழகா இருக்குல்ல, இன்னும் நல்லா பொடிவா இருக்கீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, பொடிவா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்க எங்க போயிட்டு வந்தீங்க? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம், நபிமார்களை சந்தித்தோம், என் ரசூலுல்லாஹை சந்தித்தோம், சஹாபிகளை சந்தித்தோம். அவர்கள் நபிமார்களுடைய பரக்கத்துக்கு அவர்களோட சந்திப்பு நடந்த அந்த பரக்கத்துல சும்மா சாதாரண பரக்கத்தா? அவரோடு சேர்ந்து இருப்பதும், அவர்களை பார்ப்பதும், அவர்களை தொட்டு கடவுளும் சாதாரண ஒரு விஷயமா? அது எவ்வளவு பெரிய பரக்கத்தான். அந்த பரக்கத்தின் ஒளி உங்கள் முகத்திலே தெரிகிறது என்று மலக்குகளும் பூர்வீகங்களும் சொல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நாயகம் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். இத்தனையும் ஒரு மார்க்கெட் வாரத்தில் ஒரு நாள் நடக்கும், வாரத்தில் சுவர்க்கத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் நபிமார்கள் சுகதாக்கள் ஒன்று கூடுவார்கள். நீங்கள் அனைவரும் நினைத்த நபிமார்களை, நினைத்த சாலிகளை சந்திக்கலாம், பேசலாம், உறவாடலாம், எல்லாம் செய்யலாம். இத்தனையும் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் என்ன நாள்? அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நாள் என்ன நாள்? சாலிகளை, நபிமார்களை சந்திக்கிற அந்த நாள் என்ன நாள் என்று சொன்னார்? ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார். சொர்க்கத்துல ஜும்மாவுடைய நாள்.
இந்த நாளில் தான் அங்கே எல்லாம் நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக்கிறார். எனவே சாலிஹீன்கள் நபிமார்கள் அனைவரையும் சந்திக்கிற நாம் அவர்களோடு ஒன்று கூடுகிற ஒரு நாள் என்கிற காரணத்தினால் தான் யோமுல் ஜும்மா ஒன்று கூடிய நாள் என்கிற பெயர் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஜும்மா நாளுடைய சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறேன். அதே போல் ஜும்மாவுடைய வரலாறையும் இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜும்மா தொழுகையை அலட்சியப்படுத்துகிற, ஜும்மா தொழுகைக்கான தொழுகையினுடைய நேரங்களில் வருவதை தாமதப்படுத்துகிற, குத்துபாவை கூட கேட்காமல் குத்துபா முடிந்து வந்து தொழுகையிலாக கலந்து கொள்வோம் என்று அலட்சியப்படுத்துகிற இந்த உம்மத்து ஜும்மாவுடைய வரலாறை, ஜும்மா தொழுகையினுடைய வரலாறையும் கொஞ்சம் நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஜும்மா தொழுகை எப்படி வந்துச்சு, அந்த வரலாறு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரஜபுடைய மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. போன இடத்துல 5 வேளை தொழுகையை கடமையாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கடமையாக்கி திரும்பி வந்தார்கள். இது மேராஜுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஆக 1.5 வருடத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத் போகிறதுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்பு 5 வேளை தொழுகை இந்த உம்மத்துக்கு கடமையாகும். ஆனா ஜும்மா இல்லை, 5 வேளை தொழுகை மட்டும்தான். 1.5 வருஷம் 5 வேளை தொழுகை மட்டும்தான். ஜும்மா கிடையாது, ஜும்மா கிடையாது. ஹிஜ்ரத் செய்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளோடு என்ன செய்றாங்க, குபா என்ற இடத்துல தங்குறாங்க. குபா என்ற இடத்துல தங்குறாங்க. அதாவது மதீனாவுக்கு உள்ள போகல, மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய குபா என்ற இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் தங்கியிருந்தாங்க. மதீனாவுக்கு உள்ள போகல. ஏன் அங்கே தங்கினாங்கன்னு வரலாறு பார்க்கப்படுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா வீடு அந்த குபால தான் இருந்துச்சு. குபால சில ஒரு கிராமம் மாதிரி, அந்த கிராமத்துல சில கூட்டம் தங்கி இருந்துச்சு. அந்த கூட்டம் யாருடைய கூட்டம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆமினா இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்ந்தது அங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா மக்கா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா வந்து ஆமினா அம்மா, அவங்க வந்து எங்க இருந்தாங்க, மதீனாவுடைய குபா என்கிற கிராமத்துல இருந்தாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நினைவுக்காக வேண்டி இந்த குபால சில நாட்கள் தங்கினாங்க. அப்படி தங்கி இருக்கிற போது ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறார்கள். அந்த பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் தூக்கி மண் சுமந்து சஹாபிகளுடைய உதவியோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல். உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அந்த மஸ்ஜிதே குபா. அந்த குபா என்ற பள்ளிவாசல் பெருமானார் கட்டி முடிச்சாங்க. கட்டி முடித்ததற்கு பின் அல்லாஹ் தஆலா இப்போது அந்த 5 வேளை தொழுகையிலே வெள்ளிக்கிழமையுடைய மத்தியானம் அந்த லுகர் தொழுகை இருக்கு, அந்த லுகர் தொழுகையை கட் பண்ணிட்டு அதை ஜும்மா தொழுகையாக நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனம் இறக்கினார். அந்த ஜும்மா தொழுகை மஸ்ஜிதே குபாவிலே, மதீனாவுக்கு உள்ள இருந்த மஸ்ஜித் நபவியில் நடக்கல, வெளியிலே மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மஸ்ஜிதே குபாவில் தான் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகை, முதல் ஜும்மா தொழுகை அங்கதான் நடத்துறாங்க. முதல் ஜும்மா தொழுகை அங்கதான் நடத்துறாங்க. அதாவது இந்த ஜும்மாவுடைய தொழுகை அப்படின்னு வரும்போது இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்னன்னா தெரியும். லோகர் 4 ரக்காத் இமாம் இகாமத் சொல்வாரு, முஅத்தின் இகாமத் சொல்லுவாங்க, இமாம் செய்வாரு, 4 ரக்காத்துல போயிடும். ஆனா ஜும்மா தொழுகை அப்படி கிடையாது. இமாம் உரையாற்றுவார், இமாம் ஃபத்வா ஓதுவார், பின்பு முஅத்தின் இகாமத் சொல்வார். 2 ரக்காத்துக்கள் மட்டும் ஜும்மா தொழுகையாக தொழுக வைக்கிறார். இதற்கு பேர் தான் ஜும்மா. இது தெரியணும். இந்த வரலாற்றுக்கு பின்னணியில் ஒரு நிகழ்வு உண்டு. அந்த நிகழ்வையும் இந்த உம்மத்து தெரிந்து கொள்ளும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? இந்த உம்மத்துல யாராவது வித்தியாசமா ஏதாவது செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சுன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அமல், ஒரு செயல் நடைபெறுகிற போது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக ஆகி போனால் கியாமத் நாள் வரை அந்த செயலை அல்லாஹ் தஆலா பார்ப்பதற்கு விருப்பப்படுவார். அதை இந்த உம்மத்துக்கு கடமையாக ஆக்கிறார். ஒரு ஹஜ் இருக்குது அமல், அந்த ஹஜ்ஜுங்கிற கடமையான அமலை இந்த உம்மத்து கியாமத் நாள் வரைக்கும் செய்யும் முஸ்லிம் உம்மத்து. ஆனா அது யாருடைய செயல்பாடு? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்துடைய பின்னணி. அந்த அவங்க செய்யற அந்த செயல்பாடு, தண்ணீர் தேடி ஓடுனது, காவத்தில் அவர் கெட்டினது, இந்த தண்ணீரை குடித்தது, இந்த கல்லெறிந்து சைத்தானுக்கு கல்லெறிந்து எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு அமல் இருக்கிற செயல்பாடு இருக்க, அந்த குடும்பத்துடைய தியாகம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய் கியாமத் நாள் வரைக்கும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதை ஹஜ்ஜா அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாக்கி அந்த அமலை கியாமத் நாள் வரைக்கும் செயல்படுத்திக் கொண்டே இருக்கு. குர்பானி அந்த மாதிரி தான். குர்பானி யார் செய்த செயல்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
தியாகத்தினுடைய பின்னணி வந்தது. இதை அல்லாஹ் தஆலா பிடிச்சு போய் இந்த அமலை கியாமத் நாள் வரைக்கும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதை இந்த உம்மத்துக்கு குர்பானியாக கடமையாக்குறான். அது இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட நடந்துகிட்டே இருக்கு. கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். இதே போன்றுதான் ஜும்மாவுடைய இந்த மெத்தட் இருக்க இந்த முறை பயான் செய்யறது தொழுகிறது இந்த மெத்தட் இருக்க இந்த மெத்தடை அல்லாஹ் தஆலா நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யுங்க இதுதான் முறைன்னு சொல்லல. இதை ஒரு சஹாபி செய்யுங்க. இந்த மெத்தடை ஒரு சஹாபி பழக்கப்படுத்தினார். அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய் அது ஜும்மாவுக்கு மாறிச்சு. அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜும்மாவுடைய வரலாறு அன்பிற்குரியவர்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தார். அல்லாஹ் அந்த சஹாபியை பற்றி குர்ஆனிலே ஆயத்தரைக்கிறார். சிறப்புக்குரிய ஒரு சஹாபி. அவங்க வயசான ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி வயசான காலத்துல அவங்களுடைய மகன் வந்து அவரை ஜும்மாவுக்கு கூட்டிட்டு போவார். கை பிடிச்சு கூட்டிட்டு போவார். ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்ட உடனே இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பாங்குக்கான துஆவை ஓதிட்டு நம்ம பாங்குக்கான துஆவை பாங்குக்கான துஆவை ஓதி முடிச்சிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொல்லுவாரா, அல்லாஹ் தஆலா அஸ்அத் இப்னு ஸராரா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக, இந்த ஜும்மாவுடைய நிறைவான கூலியில் அவருக்கும் பங்கை கொடுப்பானாக, இந்த உம்மத்து தொழக்கூடிய ஜும்மாவின் அத்தனை கூலிகளும் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பங்கை அஸ்அத் இப்னு ஸராராவுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக அப்படின்னு துஆ செய்வார். இது மகனுக்கு என்ன ஒரே எப்ப பார்த்தாலும் ஜும்மாவுடைய வாங்குக்கு பதில் சொன்னோடனே இப்படி ஒன்று சொல்றாங்க, உலகம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தந்தையிட்ட கேட்டாரு, என்ன அஸ்அத் இப்னு ஸராராவுக்கு துஆ செய்யல, அவர் அப்படி என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு கேட்டோம்னா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வரலாறை ஒன்று சொன்னார். இந்த அஸ்அத் இப்னு ஸராரா யார் தெரியுமா? இந்த உலகத்திற்கு முதலாக ஜும்மாவை இந்த இவரின் பழக்கத்தில் இருந்து தான் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னார் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. என்ன செய்தார் என்று சொன்னால், அஸ்அத் இப்னு ஸராரா முதலாக மதீனாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தார். மதீனாவில் இருந்து முதலாக ரசூலுல்லாஹ்வை 6 பேர்களோடு சந்தித்து ரசூலுல்லாஹ்வை அத்தனை கலிமாவை சொல்லி 6 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனாவில் முதல் முஸ்லிம் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அடுத்த சில மாதங்கள் கழித்து 60 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார். மதீனாவில் இருந்த ரசூலுல்லாஹ் மக்கால இருந்தாங்க. 60 பேரை கூட்டிக் கொண்டு வந்து யார் சொல்லா இவரும் இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறார்கள், இவங்க இஸ்லாத்தை ஈமான் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க, கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வைத்தார்கள், யார் சொல்லலாம் அங்கே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இங்க உட்கார்ந்து கஷ்டப்படணும், மதீனாவுக்கு வாங்க என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தால் நான் மதீனாவுக்கு வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் மதீனாவுக்கு சென்றார். இவர் செல்ல மதீனாவிலே இன்னொரு சூழல் வந்தார். சஹாபிகள் மக்காவுடைய சஹாபிகள் இன்னும் வரல. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் இன்னும் வரல. இவர் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறாரு. அவர் அதை பரப்புறதுக்கு அவர் செஞ்ச வேற என்ன செய்து தெரியுமா? இந்த தீனை பரப்புறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார். ஒரு வெள்ளிக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்து மதீனாவுடைய எல்லை பகுதியிலே கூழாங்கற்களாக இருந்த ஒரு பகுதியை சமப்படுத்தி அங்க யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரையும் அங்க ஒன்று கூட்டினார். ஒரு 100 பேர் இருக்காங்களா, 200 பேர் அடுத்த வாரம் இருக்கிறாங்களா, 300 பேர் அடுத்த வாரம், இப்படி ஒவ்வொரு வாரமும் அவரை அந்த இடத்தை ஒன்று கூட்டினார். ஒன்று கூட்டி இஸ்லாத்தை பற்றி தீனை பற்றிய செய்திகளை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வந்த செய்திகளை அவ்வப்போது இறங்கிய குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களை எல்லாம் அஸ்அத் இப்னு ஸராரா ஒரு இமாமை போன்று நின்று கொண்டு அந்த மக்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்ப அங்க 5 பேர் தொழுகை கடமையான இந்த மதீனால இவரு அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்வாருன்னா இது போட்டு நான் இப்ப பயான் பண்ற மாதிரி பயான் பண்ணுவார். கொஞ்ச நேரம் பயான் பண்ணுவார். பயான் பண்ணி முடிச்சுட்டு அந்த பயானுடைய விளக்கத்தையும் சொல்லி முடித்ததற்கு பின்பு அஸ்அத் இப்னு ஸராரா ஒவ்வொரு தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுவார். ஜும்மா கடமை இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே குபாவிலே தங்கி இருக்கிற போது அல்லாஹ் தஆலாவுக்கு இவர் நடத்தின இந்த தீனுடைய அந்த பேச்சு, அந்த அழகான வார்த்தைகள் நல்லா இருக்கு. அந்த மெத்தடு வாரத்துக்கு ஒரு நாள் முஸ்லிம் உம்மத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த இஸ்லாத்தை பற்றி குர்ஆனை பற்றி அதை பற்றி விளக்கத்தை சொல்லி அதுக்குன்னு அழகான ஒரு அதை விளக்கி சொல்லிவிட்டு ஒரு இமாதத்தாக ஒரு தொழுகை நடத்துறது இது நல்ல மெத்தடா இருக்க. அல்லாஹ் சொன்னா இந்த மெத்தடை நீங்க சும்மா வாங்க. அஸ்அத் இப்னு ஸராரா சொல்லிய அவர் நிகழ்த்திய அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய யோசனைகளே இப்படி உருவான இந்த ஜும்மாவுடைய இந்த நிகழ்வு ஒரு பயான், ஒரு குதுபா, ஒரு தொழுகை இருக்குது. இது அல்லாஹ் தஆலா இது நல்லா இருக்குது,
இதை அப்படியே நீங்க சும்மா வாங்கிருங்க. ஆனா 4 ரக்காத்து தொழுகை லுஹர் தொழுகை எல்லாம் அது 2ஆக சுருக்கிக்கிட்டு ஒரு 2 ஃபுத்வாவையும் போடுங்க என்று அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தித்தான் இந்த உம்மத்துக்கு ஜும்மாவாக ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்வு, இந்த முன்மாதிரி தான் இன்றைக்கு உம்மத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவாக கடமையாக்கப்பட்டுச்சு. எனவேதான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு எப்ப ஜும்மாவுக்கு வாங்க சொல்லப்பட்டாலும் இந்த ஜும்மாவுடைய தொழுகையுடைய முறையை உருவாக்குவதற்கான முன்மாதிரி யாரு? அஸ்அத் இப்னு ஸராரா. அந்த அஸ்அத் இப்னு ஸராரா ஜும்மாவை முன்மாதிரியாக்கி செயல்படுத்திய அந்த அஸ்அத் இப்னு ஸராராவுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மையை கொடுக்கட்டும், அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் பொழியட்டும் என்று துஆ செய்வார்கள் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இந்த வரலாறை நமக்கு சொல்லித் தந்தார்கள். இது ஜும்மா நிகழ்வு வந்த வரலாறாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உம்மத்து முதல்ல இதை விளங்கிக்கணும். நமக்கு உண்டான முக்கியமான ஒரு மீடியாவே இதுதான். இந்த உம்மத்துடைய மீடியாவே இதுதான். நமக்கு செய்தி சேனல் கிடையாது. இந்தியாவிலும் சரி, எந்த தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு செய்தி, நம்ம செய்தி பரிமாற்றத்துக்கான, முஸ்லீம் உம்மத்துடைய பரிமாற்றத்துக்கான எந்த செய்தி சேனலும் கிடையாது. ஆனா அல்லாஹ் வழங்கிய இந்த ஜும்மா என்கிற இந்த மீடியாவுக்கு ஒரு தகவல் பரிமாற்றத்தை இந்த உம்மத்துல என்ன நடக்கு, நீங்க எப்படி இருக்கணும்னு பரப்புவதற்கான, ஒரு சொல்வதற்கான ஒரு அழகிய ஏற்பாடாக ஜும்மா என்கிற பலமிக்க ஒரு மீடியாவை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அதை இந்த உம்மத்து பயன்படுத்துறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சிகளை அடுத்த வாரம் சேர்த்து பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்மா சார்ந்த வரலாறு, அதன் சிறப்புகளை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு முக்கிய செய்தியாக ஒரு செய்தியை சொல்றேன். பல பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது நாங்கள் ஜும்மா தொலைக்கு தூரத்துல தான் வரலாம், சிஐடி நகரில் தான் இங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு நிர்வாகத்திலே சொன்னாங்க. சொன்ன அடிப்படையில் ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கிடைக்கிறது இல்லை. ஒரு 1:50 முடியுது, நாங்கள் போய் நேராக ஆஃபீஸுக்கு தான் போக முடியுது, சாப்பிட்றது கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் முன்னக்கூட்டியே முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு நிர்வாகத்துடைய ஆலோசனையின் பேருக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் வந்து 12:50க்கு பயான் ஆரம்பிக்கப்பட்டு 1:20க்கு முடியும். 12:50க்கு ஆரம்பிச்சு 1:20க்கு பயான் முடியும். 1:25 வரைக்கும் சுன்னத்துக்கான தொழுகை, அதற்கு பின் 1:25க்கு அப்புறம் குத்துபா, அதை தொடர்ந்து தொழுகை நடைபெறும். இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா போன வாரமே ஒரு நோம்புங்கிறதுனால அந்த நோம்புங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சது பார்த்தாலே 10-20 பேர் பின்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனவே அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. நிர்வாகத்துடைய முடிவு பெறாமல் டைமிங் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. எனவே அதை நீங்கள் பாவம் செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.